எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்ல ஹேபிட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், கெட்ட ஹேபிட்ஸும் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் ஏன் எனக்கான ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கவே இல்லை, எனக்கு வந்து மணி கிடைக்கவே இல்லை, எனக்கு ஏன் ஃபேம் கிடைக்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், ஆனால் ஏன் என்னை வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லைக் அப்படியே இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து கெட்ட பழக்கம் நிறையா வச்சுருக்கான், நிறையா தப்பான ஹேபிட்ஸ் வச்சுருக்கான், பான் பார்க்குறான், மேஸ்டிபேட் பண்ணுறான், இல்லை இன்னொரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கான், குழி வச்சுருக்கான், சிகரெட் அடிக்கிறான், பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிறான். அவனுக்கு மட்டும் ஏன் எல்லாமே நடக்குது? இப்படி நான் நிறையா யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாதவங்க கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் என்ன. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருந்தது கிடையாது. அண்ட் ஸோ நான் எப்போவுமே ரொம்ப டிப்ரெஸ்டாக எங்கள் அம்மாட்ட போய், அம்மா அங்கே பாரு இவன் இப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கவே இல்லை இப்படின்னு நான் புலம்பிகிட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லாக. முக்கால்வாசி என் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு புலம்பு, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப டவுன்ஃபால் இப்படிலேருந்து என் லைஃப்பை எப்படி கொஞ்சம் ப்ரீஸ்ஃபுல்லாக ப்ராஸ்பராக ஹாப்பியாக நிம்மதியாக எப்படி நான் மாற்றுறேன், எப்படி என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ என்ன மாதிரி நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எந்த வரைக்கும் பாருங்கள். நான் கேஜே, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நிறைய விஷயங்களில் நான் வந்து இவனுக்கு கிடைக்கிது எனக்கு கிடைக்கல, இவனுக்கு இப்படி இருக்குது எனக்கு கிடைக்கல, இப்படி நான் நிறைய டைம் புலம்பிகிட்டே இருந்திருக்கேன். பட் த திங் என்ன அப்படின்னா, நான் அந்த தகுதியில் இருந்தேனா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை, நான் அந்த தகுதியில் இல்லவே இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. யூசி நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஓகே ஃபைன், நம்ம வந்து நல்ல விஷயம் பண்ணுறோம், ஓகே ஃபைன். பட் ஆனால் நம்மக்கிட்ட கெட்ட பழக்கங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, நம்ம அந்த தகுதிக்கு இல்லையோ, நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கவே இல்லையோ, அப்போது நம்ம அதே இடத்துல அப்படியே தான் இருக்க போகிறோம். நமக்கு நினைக்கிற மாதிரியான ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாட்ரி சீட்லாம் நிறையா பேர் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுமே தெரியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் அந்த தகுதியிலே இல்லை, பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற அந்த ஒரு நாலேஜ் அவன்கிட்ட இருக்காது. அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன தான் சக்ஸஸ் தேடி வந்தாலும் டக்குன்னு பாதிலேயே ஓடி போயிடும், ரைட்? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தகுதியில் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட சக்ஸஸ் மட்டும் கிடையாது, நம்ம வெல்த் மணின்னு எதுவுமே நம்மளால் அக்குமுலேட் பண்ணவே முடியாது. அப்போது த திங் என்ன அப்படின்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் ஆமாம் நான் வந்து என்னை அப்டேட் பண்ணல, எஸ் ஆமாம் நான் இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன், ஆமாம் என்னோடய சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஒன்ஸ் நம்மளோட சுச்சுவேஷனையோ இல்லை நம்மளையோ நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த விஷயங்கள் எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் எனக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது, ரைட்? இதே மாதிரி என்கிட்ட வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது இல்லையா? அந்த கெட்ட பழக்கங்கள் வந்து என்கிட்ட என்ன தான் நல்ல பழக்கம் இருந்தாலும் எனக்கு கெட்ட பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் ஓவர்டேக் பண்ணும். அப்போ ஓவர்டேக் பண்ணும்போது நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணால் கூட எனக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது, பெரிய ரெகக்னேஷன்ஸ் கிடைக்காது, ரைட்? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிறது ரொம்ப பயம். நான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை வந்து எல்லா விஷயத்துலையும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பேன். என் லைஃப்பில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா கூட அது அவன் தான் காரணம், இவனால தான் அது நடந்துச்சு, இவனால தான் இது நடந்துச்சு, இவன் தான் அப்படி காரணம். இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வீடியோஸ் வந்து பெருசாக போடல அப்படின்னா எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன் வீடியோ போடுறேன்னு சொல்லி, அதனால தான் எனக்கு வியூஸே போடலன்னு இப்படி நான் யோசிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து உளறிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி இப்படி நான் நிறையா விஷயங்களில் அடுத்தவனை மட்டுமே ப்ளேம் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் ஆக முடியும். இல்லை நான் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க மாட்டேன், அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல அப்படியே தான் யோசிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான், அப்படியே தான் இருக்கும் லைஃப். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது சார் நம்ம எப்படியாவது ஏதாவது முன்னேறி இருக்கலாமே அப்படிங்கும்போது முன்னேறி இருக்கவே முடியாது. பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் எடுக்கிறேன், 1-on-1 கோச்சிங். இது லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெடியூல் பண்ணிட்டு அங்கே வாங்க. 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். கம்மிங் பேக் டு த கான்டென்ட், ஹேவிங் பிக் டிக்கிங் மென்டாலிட்டி. பிக் டிக்கிங் அப்படிங்கிறது வந்து நல்ல ஆழமாக தூண்டக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு விஷயம் வேணும், எனக்கு இப்போதைக்கு வேணும்னு சொல்லி இப்படி மட்டும் தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யோசிக்கிறதுல இன்றைக்கி நிறையா பேர் குறியாக இருக்கும். நானுமே அப்படி தான். எனக்குமே வந்து ஒரு சின்ன உடனே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு உடனே கிடைக்கிற ஒரு விஷயத்தினால அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது, ரைட்? அப்போது நம்ம இங்கே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தூண்டுறோம். நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வேணும், பெரிய வெல்த் வேணும், பெரிய விஷயங்களை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற பெரிய ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸை பண்ணணும். லைக் இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ், மணி வந்து ஒரு 6:15, ஓகேவா? இப்போ வரைக்கும் நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ இன்றைக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த லீவ் அப்படிங்கிறதுக்காக என்னால் ரெஸ்ட் விட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. பிகாஸ் நான் நினைக்கிற சக்ஸஸ், என்னோட எய்ம், என்னோட அச்சீவ்மெண்ட், நான் வச்சுருக்க ஒரு தாட்ஸ் வந்து பெருசு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணணுமே தவிர, ஓகே இல்லை இன்றைக்கி வந்து லீவ், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு 9 to 5 ஜாப் போகிற மாதிரி என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. மேபி 9 to 5 ஜாபில் இருக்கவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து லீவ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இல்லையா? அப்போது
இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது நமக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். இப்போ லெட்ஸே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அந்த பிஸ்னஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பாசிட்டிவான தாட்ஸை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணி அந்த தாட்ஸ் மூலியமாக நம்ம சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்போம். உங்களை அறியாமலே நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்பீங்க. உடனே சேஞ்ச் வந்துடும், நீங்கள் சூப்பராக மாறிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தோணும். தென் உங்கள் லைஃப்பில் இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்டான விஷயங்கள் பண்ணுறதுக்கோ இல்லை ஹார்டான டாஸ்க் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுங்கிறதுக்கோ எனக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு விஷயம் டிசிப்ளின் அண்ட் ஷெடியூலிங் அப்படிங்கிறது. ஏன்னா டிசிப்ளினும் சரி ஷெடியூலிங்கும் சரி, இது ரெண்டுமே ஒரு ஒன்று சேர்ந்து வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு மேர்ஜாக நான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது என் லைஃப்பில் என்னோடய க்ரோத்தை நான் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கேன் லிட்டரலாக. ஓகே, இந்த திங் என்ன அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். நான் தூங்கி எழுந்திருக்கிறேன், பெட்டை மடித்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுலேருந்து கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன், இந்த டைமுக்கு இந்த வேலை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் 2 வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா 2 வீடியோ நான் எடுக்க தான் போகிறேன். இதுதான் வந்து டாஸ்க் அப்படின்னா அதை நம்ம பண்ணி தான். நான் அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், பொறுமையாக நான் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கிறேன், அடுத்த நாள் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளால் முன்னேறவே முடியாது. ரைட்? ஸோ டிசிப்ளின் அண்ட் ஷெடியூலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் டிசிப்ளின் அப்படிங்கிறது நீங்கள் மோட்டிவேஷன் வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது ஓகே ஒரு 2-3 நாள் அந்த மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் இந்த டிசிப்ளின்கிறது தான் மோட்டிவேஷன் இல்லைனா கூட எனக்கு ஒரு வேலை செய்யவே பிடிக்கலனா கூட அந்த வேலையை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டிசிப்ளின். இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கவே பிடிக்கல, கடுப்பாக இருக்குது, நைட் மாஸ் போயிட்டு வந்தேன், கண்ணெல்லாம் எரியுது தான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இருந்தாலும் நான் பண்ணணும்னு சொல்லி என்ன நான் கமிட் பண்ணிட்டேன். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே சரி பரவாயில்லடா வாடா பண்ணலான்டான்னு சொல்லி எனக்கு தூண்டுது. ஓகேவா? 2வது ஷெடியூலிங் அப்படிங்கிறது நான் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து காலையில் ஒரு சில டாஸ்க் வச்சுருப்பேன், அந்த ஒரு சில டாஸ்க் தான் இங்கேருந்து நான் சாவர வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு பண்ணி நினச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு அதை ப்ராப்பராக கொண்டு போவேன்னு தெரியாது. பட் ஆனால் முடிஞ்சளவு என்னால் ப்ராப்பராக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளும் நான் போய் பெட்டில் படுக்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், இன்றைக்கி நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம், இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணியிருக்கோம், இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து ப்ராப்பராக இப்படி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சாட்டிஸ்ஃபைடாக நான் ரொம்ப மதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஷெடியூலிங், டிசிப்ளின், இந்த 2 தான். ஸோ அப்போ ஷெடியூலிங் அண்ட் டிசிப்ளின் இது 2த்தையுமே நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் அடையணும்னு நினைக்கிற ஒரு சக்ஸஸை 6 மந்த்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லா இருக்கு, ஹேவிங் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது. நம்ம எப்போவுமே இந்த பாசிட்டிவ் தாட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, நெகட்டிவான ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இந்த நெகட்டிவான தாட் என்ன பண்ணணும்னா இடையில வந்து நம்மளை அந்த பிஸ்னஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே நம்மளை பிடிச்சி வச்சுக்கும். ரிஸ்க்கு ஏன் பண்ணுற, வேணாம், இதெல்லாம் நமக்கு பண்ண வேணாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இப்படின்னே நம்மளை வந்து தூண்டிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கொண்டு வரதுக்கு, நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, என்ன டைமில் நான் இதை பண்ணால் என்னால் பாசிட்டிவிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இப்படிங்கிற இந்த ஒரு 3 கேள்வி கேட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் உங்களோட க்ரோத்துங்கிறது கண்டிப்பாக இப்படி இருக்குங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்டும் இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் இருக்குது, ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம அங்கே பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.